வீட்ல எல்லாருமே இருக்காங்க. ராஜி அங்கருந்து எக்ஸாம்க்கு கிளம்புறாங்க. எல்லாருமே வாழ்த்துறாங்க. "இங்க பாரு ராஜி, எக்ஸாம் நீ நல்லா எழுதணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பா நான் நல்லா தான் எழுதுவேன். ஐபிஎஸ் ஆகிடுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாரு, "இங்க பாருங்க, எல்லாரும் அவங்கவங்க கிளம்புறீங்க. ஆனா ஈவினிங் எல்லாரும் சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா மாப்பிள்ளை சாப்பிடறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. நீங்க எல்லாருமே சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமனார் சொல்றாரு. "சரி நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ராஜி கிளம்புறாங்க. "நான் உன்னை டிராப் பண்றேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு மதியோட வீட்டுக்காரர் கூட்டிட்டு போறாரு. போகும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. "ஆமா, நீ ஏம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்க? எக்ஸாம் தானே எழுத போற?" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, கதிர் இன்னும் கால் பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "கதிர் உங்க வீட்டுக்காரர் இல்ல?" அப்படியா? இருங்க இருங்க, ஃபோன் பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி போய் அப்படியே தனியா நின்னு பேசிட்டு இருக்காங்க. "என்ன ராஜி, கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் கிளம்பிட்டேன். நீ எனக்கு ஃபோனே பண்ணவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு ராஜி, ஆல் த பெஸ்ட். நல்லா எழுது சரியா? எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறம் பண்றேன்." அப்படின்னு கட் பண்ணிட்டாரு. அங்க இருந்து அப்படியே ராஜி வராங்க. வந்த உடனே மதியோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க, "இல்ல, அவர் உடனே கட் பண்ணிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க அதெல்லாம் தப்பாவே புரிஞ்சுக்காதீங்க. அவருக்கு என்ன வேலை இருக்கோ, நெறைய போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஓவரா வந்து நீங்களாவே எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையாவே எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா விடுங்க. லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு மதியோட வீட்டுக்காரர் சொல்றாரு. "சரி வாம்மா போலாம். எக்ஸாம்க்கு டைம் ஆகுது." அப்படின்னு கூட்டிட்டு போய் விடுறாரு. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு வராங்க. மதி, மீனா 2 பேருமே. வரம்போது சொல்றாங்க மீனா, "ஆமா, நீ ஏன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சரியா பேசுற மாதிரியே தெரியல?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா, அது பெரிய கதை. நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டா, நெறைய ப்ராப்ளம் போச்சு. அதனால அவரோட வேலையே பொதுவாயிடுச்சு. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நெறைய ப்ராப்ளம். எனக்கு அவருக்கு செட்டே ஆகாது. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, சரி. உங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு. சொல்லுங்க." அப்படின்னு மீனா கேட்கறாங்க. "இங்க பாருங்க, நெறைய கதை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, நான் கூட தான் கல்யாணம் பண்ணேன். எவ்வளவோ நடந்தது. ராஜிக்கு கூட தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப எல்லாரும் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. கண்டிப்பா காதல் கல்யாணம் நீங்க பண்ணியிருக்கீங்க. நீங்க நல்லா தான் வாழப் போறீங்க. நான் பார்க்க தான் போறேன்." அப்படின்னு மீனா மதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. பயங்கரமா சக்திவேல் டென்ஷனா இருக்காரு. அப்ப குமார் வராரு. "அப்பா, என்னப்பா ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "அத ஏன்டா கேட்கிற? அத ஏன் கேட்கிற? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம அண்ணன் இருக்கார்ல, 10 லட்சம் ரூபா பணத்தை அந்த கதிருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அக்கௌண்ட்டுக்கு. இப்பதான் நான் கணக்கு அந்த போடுறவர்கிட்ட கேட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. "ஐயோ, 10 லட்சம் ரூபா பணத்தா? அதுவும் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு." அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். அதை கேட்டோடனே குமாருக்கு கோவமா வருது. "எதுக்கு